ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போண்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது கூடவே அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் 1 வெங்காயம் பொடியை நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால போண்டா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈனோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போண்டாவுக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நான் சேர்த்த 1/2 கப் தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு பாருங்கள். விடும்போது நல்லா அழகாக பந்து மாதிரி வந்து விழுது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி போண்டாக்கெலாம் எண்ணெயில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போண்டாக்கெலாம் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. நம்ம சேர்த்த போண்டா எல்லாமே தானாக மேலே எழும்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு போண்டா நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா போண்டாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான முறையில் கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.